ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட பார்த்தோம்னா அவங்க ஈபிக்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வீட்டுக்குள்ளே அவங்க சாமுண்டீஸ்வரி அம்மாவை தவிர மற்றபடி அவங்க குடும்பத்தை தவிர இன்னும் 2-3 பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சாமுண்டீஸ்வரி அம்மாவோட 2வது பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை வந்து உடனே அவங்க கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் மருது வீட்டுக்குள்ளே இருக்கிறது உறுதி ஆகிப்போச்சுது. இப்போ எப்படியாவது அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மருது வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி நெத்தியில் அந்த பொருளை வச்சுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ வந்தாலும் வராட்டாலும் சரிதான், இப்போ உங்கள் அம்மாவோட கதையை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ ரேவதி வந்து நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரிதான், நம்ம மாமா வந்து நம்மளை காப்பாற்றுவார், நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு உடனே ரேவதி வந்து மருது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரும். உடனே மருது திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ரேவதி நிற்கவும் ரேவதி வந்துட்டாலும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, ரேவதி எதுக்காக இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன் ரேவதி நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து கார்த்தி மாமா வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, இங்கே பாரு, இந்த மருதுகிட்ட இருந்து உங்கள் யாரையும் கார்த்தி வந்து காப்பாற்றவே முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருது உங்க 2 கதையும் முடிச்சுட்டு போவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே மருது வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பரவாயில்ல ரேவதி, நீ இந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கே அப்படிங்கும் போது, ஆமாம் எங்கள் மாமா கண்டிப்பாக வந்து எங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக வரதான் போகிறார் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, அப்போ நான் 10 எண்ணுறேன், 10 எண்ணதுக்குள்ளேயே உங்கள் மாமா வாரானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க 1, 2ன்னு 10 வரைக்கும் எண்ணுதாங்க. அப்போ உடனே வந்து அவங்க கார்த்தி காணாதனால மருது சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ரேவதி, 10 எண்றதுக்குள்ளேயே உங்கள் மாமா வருவான்னு சொன்னீங்க, அந்த கார்த்தியை காணலை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ பார்க்க கரெக்டாக கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே ரேவதிக்கு தெரிஞ்சிருது கார்த்தி தான் வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ உடனே மருது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, திரும்பவும் அந்த ஈபிக்காரங்க யாராவது வந்திருக்கணும், கதவை திறந்து போக சொல்லு அப்படிங்கவும் உடனே அவங்க ஆட்கள் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்ததுமே மருது எல்லாரும் வாசலே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவரை பலார்னு ஒரு அடி கொடுக்குறாரு. அவர் அப்படி போய் விழவும் அப்போ இதை பார்த்ததுமே ரேவதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, கார்த்தி மாமா வந்துட்டார் அப்படின்னு. அப்போ இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மருதுவும் அவங்க சந்திரகலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வரவும், ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டியா, என்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ கார்த்தி சொல்லிட்டாங்க, அங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை நீ சரணடைஞ்சிரு அப்படிங்கும்போது, என்னது நான் அது சரணடைகிறதுக்காவது உங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்தேன், நீயே வந்து வழியை மாட்டிக்கிட்ட, வா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், உங்க 3 கதையை முடிக்க தான் போற அப்படின்னு ரேவதி சாமுண்டீஸ்வரி கார்த்தி உங்க 3 பத்தி பேசவும் உடனே பார்த்தோம்னா அந்த பொருள் அப்படி நீட்டும் போது அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த பொருளை தட்டி விட்டு அவங்க கைக்கு வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மருது வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க, எங்க கதையை நீ முடிக்க போற, இப்போ உன் கதையை நானே முடிக்க போறேன் பாரு அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து சொல்றாங்க, அம்மா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தியும் சொல்றாங்க, இங்க பாருங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, இப்போ அதிகாரி வருவாங்க, வந்ததுமே உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி இருந்து சொல்றாங்க, இல்ல இவன் இந்த அளவுக்கு என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு வந்திருக்கான், அதனால இவனை என் கையாலே தான் நான் வந்து அவன் கதையை முடிக்க போறேன் அப்படிங்கவும் அப்போ மருது பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரியை அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்க மேலே மாடிக்கு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி பின்னாடி ஓடவும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மருது அங்கே நின்னதுமே அப்போ சாமுண்டீஸ்வரி ஷூட் பண்ணுறதுக்காக போகும்போது மருது வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால் அவங்க 2 பேருக்குள்ளே தகராறு ஏற்பட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா கார்த்தி வீட்டில் உள்ள அவ்வளோருமே பின்னாடி ஓடி வராங்க. அதே நேரத்தில் அதிகாரியும் வந்துருந்தாங்க. அதிகாரி வந்ததுமே மருதுவை ஷூட் பண்ணியிருந்தாங்க. இதனால பார்த்தோம்னா மருது அப்படியே வந்து அவங்க ஷூட் பண்ணனால கீழே அப்படியே வந்து தவறி போய் விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே மருதுவோட கதை முடிஞ்சிருது. உடனே எல்லாரும் வந்து கீழே ஓடோடி வந்து பார்க்குறாங்க. அப்போ அதிகாரி வந்து சொல்கிறாங்க, இவனை எப்படியாவது உயிரோட பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம், ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்படும்னு சொல்லி நினைக்கல, என்ன இருந்தாலும் சரி தான் இவனுடைய கதை முடிஞ்சிச்சுலா, இவன் எந்த அளவுக்கு அயோக்கியத்தனை பண்ணிருக்கான், அதனால் வந்து இவன் போக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் யாருக்கும் அடிபடல் இல்லை அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதிகாரி மருதுவை அவங்க காரில் ஏறித்துட்டு அங்கே அப்புறமா கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து ரேவதி அவங்க கார்த்திகிட்ட வந்து அவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க, மாமா சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இந்த தடவையும் சொதப்பி போச்சே, என் கணவரோட கதையை முடிக்கணும்னு சொல்லி நினச்சேன், இவ குடும்பத்தையே வந்து பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சோம், ஆனால் கடைசியில் இந்த கார்த்தி வந்து வழக்கம் போல் சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும் போது அப்போ கார்த்திகிட்ட அவங்க எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லும் போது உடனே ரேவதியும் மயில்வாகனும் ரோஹிணி இவங்க 3 சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா
மாமா மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா நம்ம கதையெல்லாம் அந்த மருது முடிச்சிருப்பான். இப்போ கூட நீங்கள் வந்து அவர்கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை பார்த்து நீ சரியான நேரத்துக்கு வந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது இப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா ஒரு செக்கை எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பாரு, என் குடும்பத்தை நீ காப்பாற்றி இருக்கிற, அதனால வந்து உனக்கு செக்கு கொடுக்குறேன், இதில் உனக்கு எவ்வளோ பணம்னாலும் நீ ஃபில்லப் பண்ணி எடுத்துக்க அப்படிங்கவோ. இதை பார்த்ததுமே ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, மாமா எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கு அப்புறம் போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது, எங்கள் பாரு ரேவதி, நம்ம குடும்பத்தை அவர் காப்பாற்றி இருக்கிறான், அதுக்காக உள்ள சன்மானத்தை தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கவும். உடனே காட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்கிட்ட இல்லாத பணமா என்ன, இந்த பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நம்பியே நான் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் நிலமையில வேறு யாராக இருந்தாலுமே நான் அதை தான் பண்ணியிருப்பேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும். இதை பார்த்துட்டு இருக்கிற ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏமா இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்க பாருங்க, மாமா கோவிச்சிட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசு கஷ்டப்படவும். அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ராஜராஜனை தான் காட்டுறாங்க. ராஜராஜன் கண்முழிச்சதுமே அப்போ உடனே வந்து நர்ஸு வந்து அவங்க குடும்பத்தாரோட சொல்லவும் இப்போ எல்லாருமே வந்து ராஜராஜனை பார்க்குறதுக்காக போகும்போது உடனே ராஜராஜன் கண்முழிச்சதுமே அவங்க கேட்குறாங்க, ரேவதி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அந்த மருதுவாள் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து மயில்வாகன்னு சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, மருதுவோட கதை முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும். ஆமாம், கார்த்தி தான் வந்து எங்களெல்லாம் காப்பாற்றினாரு, அவன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டா அப்படிங்கவும். இதை கெட்டதுமே உடனே ராஜராஜன் வந்து கார்த்தியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, என் 2 மாப்பிள்ளைங்களும் எனக்கு கிடைச்ச வரமாக்கும், இவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து அதாவது என் குடும்பத்தையே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என் சின்ன மாப்பிள்ளை இருக்கிறாரு, அதே மாதிரிக்கு என் பெரிய மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லவும். அடுத்தது பார்த்தோம்னா வந்து இவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லவும். அடுத்தது எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தி அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகும்போது இப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, அம்மா வந்து உங்கள் மனசை புண்படுத்தியிருக்கலாம், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டது அப்படிங்கும்போது. என்ன ரேவதி எதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, அவங்கள பற்றி தான் எனக்கு தெரியும்ல, அதனால் நான் அவங்க பேசுகிறதெல்லாம் நான் எதுவும் பெருசாக நான் எடுத்துக்கிறது கிடையாது, நீ அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு பொண்ணை வந்து 2-3 பேர் துரத்திக்கிட்டு வரவும் உடனே கார்த்தி வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறாங்க. அந்த 2 பேரையும் அடின்னு அடிக்கவும் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு அந்த அன்னைக்கு ஓடிடுறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து கார்த்திக்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும், சரி உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நானே உங்களை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் விடுறதுக்காக வரும்போது அப்போ அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா உடனே வந்து கார்த்தியை பார்த்ததுமே நீங்களே என் பொண்ணை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து கார்த்தி உங்களுக்கு தெரியுமாமான்னு சொல்லி கேட்கும்போது ஏன் தெரியாது அப்படின்னு சொல்லவும், ரேவதி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தியும் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போகிறாங்க. அப்போ உடனே வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, யாருமா ரேவதி, இவர் யாருமா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு நீங்கள் பேசிக்கிட்டீங்களே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரிக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து பழசெல்லாம் மறந்து போச்சுது அப்படிங்கவும். அது மட்டும் இல்லாமல் சந்திரகலான்னு ஒருத்தி வந்து ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவள் உயிருக்கே ஆபத்துன்னு இந்த மாதிரிக்கு நீங்கள் குடும்பத்தார்கிட்ட சொல்லணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பணம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பணத்துக்காக இந்த மாதிரிக்கு நீ போய் சொல்லிட்டியே, இன்னைக்கு இவர் மட்டும் இல்லைன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா, இப்பவுமே போய் அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கவும். உடனே அந்த லேடியும் சொல்கிறாங்க, நீ போய் சொல்லுமா, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு வந்து சொன்னால் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு யாருமே உண்மையை சொல்லாமல் வந்து விட்டுட்டாங்க, நீ போய் உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, நீ சொல்லுமா அப்படிங்கவும். அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அந்த பொண்ணு வந்து நேராக ரேவதியோட வீட்டுக்கு வராங்க. இப்போ ரேவதி கிட்ட அவங்க பேசணும்னு சொல்லிட்டு வரவும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரிக்கு கார்த்தி வந்து காப்பாற்றினார் அப்படிங்கும்போது உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுதுல, எங்கள் அம்மா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கவும். உடனே ரேவதியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரேவதி அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அங்கே வராங்க. வந்ததுமே பைக் அங்கே நின்றுட்டு இருக்குது. அப்போ உடனே இது யாருடைய பைக் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரோஹிணி வந்து அம்மா ஒரு பொண்ணு வந்தாங்கம்மா, ரேவதியை பார்க்கணும்னு சொன்னாங்க, அந்த பொண்ணு வந்து ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கவும். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் வரவும் அப்போ பார்த்தோம்னா வந்து அந்த பொண்ணு வந்து ரேவதி கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருக்கவும் ரேவதி இது கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணவர் யார் தெரியுமா, அந்த கார்த்தி தான் உங்களுடைய கணவர் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, கார்த்தியா
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா கார்த்தி தான் உங்களுடைய கணவர் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க கார்த்தியோட போட்டோவை காட்டுறாங்க. இவரையே பத்தியே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இவர் தான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரேவதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா இதுக்கெல்லாம் காரணம் உங்க சித்தி சந்திரகலா தான். அவங்க தான் இந்த உண்மையை சொன்னாக்கி உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த உண்மையை இது வரைக்கும் யாருமே உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க. ஆனா என்ன இப்படி காப்பாத்தினாரு. அதுக்கு பிறகுதான் எங்க அம்மா இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்து அப்படிங்கவும் இது எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி கேட்டுருந்தாங்க. கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நான் கிளம்புறேன், நீங்க தயவு செய்து நீங்க உங்க கணவரோட ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப சாமுண்டீஸ்வரி வரவும் வந்ததுமே ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட ஆவேசத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது. மாமாவுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்குது. ஆனா அந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆவேசத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அப்படியே கீழே விழுந்து தூங்குன மாதிரி ஆகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. ரேவதி எந்திரிமா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரேவதி கண் முழிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணினீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எல்லாம் தெரிஞ்சும் நீங்க எனக்கு வேற கல்யாணம் பண்றதுக்காக இருந்தீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, நான் இப்பவுமே நான் மாமா போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்படியே ஆவேசத்தோட அவங்க கார்த்தியை பார்க்கறதுக்காக போறாங்க. இதை கிட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. எந்த விஷயம் ரேவதிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோமோ அந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது கார்த்தி என்ன சொல்லுவாங்க, அடுத்தது ரேவதியும் கார்த்தி ஒண்ணு சேருவாங்களா, அடுத்தது இதெல்லாம் தடுக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போறாங்க, என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.